ஆனால் அடுத்த செகண்ட் பெருமாள் மண்டையிலே சம்மட்டி லட்சம் சுவாமி ராமபிரான். எங்களுக்கு அடியேன் அயோத்திக்கு போயிருந்தேன் ஒரு மாதம் முன்னாடி. அயோத்திக்கு போயிருந்தேன். அதாவது பெருமாள் மண்டையில் தட்டுறான்றதுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. நாங்கள் பிரமாதமாக பாதுகாசாஸ்திரம் சொல்லிட்டு அப்படியே ஜட்டக்கீரனா சக்கல்ல தர ஜட்டில நாட்டை பத்தியமாக கொட்டு தட்ட அப்படின்னா எங்களுக்குலாம் தெரியுமோ இல்லையோ, எது ரகுவீர கத்தியம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி பந்தாங்க அதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். அங்கே சுவாமிக்கு ஆரத்தி ஆயின்னு இருக்கு. இந்த பக்கம் க்யூவில் நாங்கள்லாம் நின்றுருக்கோம். கூட என் கூட 4-5 பேர் இருக்கா. அந்த பக்கம் ஜனங்க வந்திருக்கு. எல்லாரும் ஒன்றா தான் போயிட்டு இருக்கோம். தர்ம தரிசனம் அதர்ம தரிசனம்னு பிரிச்சுக்கல, ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒன்றா தான் இருந்துட்டுருக்கோம். நாங்கள் ஸ்லோகங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் பாசுரங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 18-20 வயசு பொண்ணு இருக்கும். இன்ஃபேக்ட் பாருங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, அது அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸே சரியில்லை. எனக்கு மனசு என்னடா இது பக்கத்தெல்லாம் போய் நின்று நம்ம பெருமாள் சேவிக்கிறோமே, நான் பெருமாள் தானே சேவிக்கணும், அதையே பார்க்கணும். ஆனால் புத்தி அங்கே தான் போகிறது. ஏன் இது பக்கத்தில் நம்ம நின்று போய்க்கிறோன்னு. ஆனால் அடுத்த செகண்ட் பெருமாள் மண்டையிலே சம்மட்டி லட்சம் சுவாமி ராமபிரான். எங்களுக்கெல்லாம் ஸ்லோகம்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுக்கு ஸ்லோகம் ஸ்தோத்திர பாடலாம் எதுவுமே தெரியாது. அது வெறுமை கை கூப்பிட்டு ஏக் ராமா, தோ ராமா, தீன் ராமா, சார் ராமா, 5 ராமா, 6 ராமா, 7 ராமா, 8 ராமா, 9 ராமா, 10 ராமா, எனக்கு அதுக்கு மேலே இது தெரியாது. அதை 108 வரலும் சொல்லி மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது ராம நாமாவை அந்த பொண்ணு அவள் அபியாசம் பண்ண அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டேன் நான். வேற எனக்கு ஒன்று, நான் ஒரு க்ஷணம் அவளை பார்த்து என்ன இது மாதிரி நிற்கிறதே நம்ம பக்கத்தில் அந்த பொண்ணை பார்த்து கை கூப்பி சேவிச்சுட்டேன் நான். வேற தெரியல எனக்கு என்னமோ ஸ்தோத்திர பாடம் தெரியும், பிரபந்தம் தெரியும், திவ்ய பிரபந்தம் தெரியும்னு ஒரு கர்வம் இருந்தது. தனக்கு எதுவுமே தெரியாது அந்த பொண்ணுக்கு. ஆனால் ராமா ராமா ராமான்னு 108 ஆவர்த்தி சொல்லணும்னு நின்று சொன்னா பாருங்க, அதான் சுவாமி பக்தி.